இப்போது உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தால் என்ன நடைபெறும், அவரதுக்கு தண்டனை நிறுத்தி வைப்பதற்கு வாய்ப்பு இருந்தாலும் பதவி பறிக்கப்பட்டதுதானா, தேர்தலில் போட்டியிட முடியுமா என்பது உள்ளிட்ட பல்வேறு விவரங்களை ஓய்வு பெற்ற நீதிபதி வள்ளிநாயகம் நம்மிடையே தெரிவித்திருந்தார். இந்த சூழ்நிலையில் நாம் மூத்த பத்திரிகையாளரும் அரசியல் விமர்சகருமான ஐயநாதனிடம் இந்த தீர்ப்பு தொடர்பாக நாம் கேட்கலாம். சார், இப்போது ஆளும் கட்சியில் அதிகார பலத்தோடு உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த பொன்முடிக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கும் அவரது மனைவிக்கும் 50 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் அவரது அமைச்சர் பதவி மற்றும் எம்எல்ஏ பதவி ஆகியவை பறிபோக நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. இந்த தண்டனையை 30 நாட்களுக்கு நிறுத்தி வைத்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இதனால் அவர் உடனடியாக உயர் நீதிமன்றம், அதாவது சிறைக்கு செல்வது தவிர்க்கப்பட்டிருக்கிறது. இது அரசியல் ரீதியாகவும் மற்றும் இது திமுகவின் அரசியல் பயணத்திலும் ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக கருதப்படுகிறதா? நீங்க என்ன நினைக்கிறீங்க சார் இந்த தீர்ப்பு தொடர்பா, இந்த வழக்கு தொடர்பாகவும் தீர்ப்பு தொடர்பாகவும்? அதுல பத்தி எந்த விதமான சந்தேகமும் நிச்சயமா ஒரு பின்னடைவு தான். 2006 முதல் 2011 வரை அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் தான் அவர் செய்த குற்றத்திற்காக, இந்த ஊழலுக்காக இப்பொழுது அவர் தண்டிக்கப்பட்டிருக்கிறார். இந்த தண்டனை 3 ஆண்டு காலம் என்று சொல்வதனால் 2 ஆண்டு காலத்திற்கு மிகுதியாக வந்துவிட்ட காரணத்தினால் அவர் நிச்சயமாக ஒரு பதவியை இழக்கிறார், பதவியை இழந்து விட்டார். எனவே அது மட்டுமல்லாது 1 மாத காலம் நீங்கள் மேல்முறையீடு செய்வதற்காக நீதிபதி கால அவகாசம் பிடித்திருக்கிறார். அதற்குள் அவர் உச்ச நீதிமன்றத்திற்கு செல்லும் பொழுது நீங்கள் கேட்ட ஒரு கேள்விதான், இந்த தீர்ப்பு மாறுமா? என்னை பொறுத்த வரைக்கும் இது மாறுவதற்கான எந்த அடிப்படையும் இல்லை. அவருடைய சொத்து தொடர்பாக, அவருடைய வருவாய் தொடர்பாக அவர் இன்கம் டாக்ஸ் வந்துட்டு வருமான வரித்துறைக்கு வந்துட்டு அவர் எல்லாத்தையும் காட்டியிருக்கிறாரு, சொல்லியிருக்கிறாரு அப்படின்ற ஒரு விடையை வந்துட்டு இந்த குற்றத்திலிருந்து அவர் தப்பித்துக் கொள்வதற்கான வாய்ப்பை வழங்கவில்லை. நீங்க இந்த காலகட்டத்துல உங்களுடைய வருவாய் இது என்ன அப்படின்னீங்கன்னா, வருவாய்க்கும் அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு. நீங்க வந்துட்டு என்கிட்ட இவ்வளவு சொத்து இருக்குது, இவ்வளவு வருவாய் இருக்குது, நீங்க அதை வந்து இன்கம் டாக்ஸ்ல கட்டிங்கன்னா அது வரி அத்தோட போயிடுச்சு. ஆனா அந்த வருவாய் எங்கேயாவது வந்துச்சு, எப்படி வந்துச்சு அப்படின்ற ஒரு விடயத்துல தான் அவர் தண்டிக்கப்பட்டிருக்காரு. எனவே அங்கதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் வந்துட்டு வந்திருக்குது. ஸோ அப்ப அந்த கரப்ஷன் ஆக்ட் வந்துட்டு ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் வந்து பதவியில் இருக்கிறவங்களுக்கு எதிராக பயன்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு சட்டம். எனவே அந்த சட்டத்தின்படிதான் இவர் தண்டிக்கப்பட்டிருக்கிறார். 3 ஆண்டு கால சிறை என்பதும் அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் தலா முறைய 50 லட்சம் ரூபாய் அபராதம் என்பதும் விதிக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் மேல்முறையீடு செய்ய போனாலும் கூட 1 கோடி ரூபாய் அந்த அபராத தொகையை நீதிமன்றத்தில் கட்டிவிட்டு தான் மேல்முறையீடுக்கு செல்ல வேண்டும். இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டை பொறுத்த வரைக்கும் இந்திய உச்ச நீதிமன்றம் பல்வேறுபட்ட வழக்குகளில் அந்த இதிலேயே எப்படிப்பட்ட குற்றம் என்பதற்காக விதிக்கப்பட்ட தண்டனையை எந்த காரணத்தை கொண்டும் குறைக்க கூடாது என்று சொல்லி உச்சநீதிமன்றம் சில தீர்ப்புகளை வழங்கியிருக்கிறது. இந்த 1 நாள் தீர்ப்பு, இந்த ஒரு 6 மாச தீர்ப்பு அப்படிலாம் வந்துட்டு வசதிக்கு எல்லாம் சொல்லக்கூடாது. தண்டனைக்குரிய குற்றம் அவ்வளவுதான். சொத்து வருவாய்க்கும் அதிகமாக சொத்து குவித்ததாக உறுதியானால், ஆதாரபூர்வமாக உறுதியானால் அவர்கள் அதிகபட்ச தண்டனையோட தான் அவங்க வந்துட்டு தண்டிக்கப்படணும் அப்படின்ற ஒரு இடம் வந்துருச்சு. எனவே 3 ஆண்டு கால சிறை தண்டனை அப்படின்றது குறையக்கூடிய வாய்ப்பும் இல்லை. நம்மை பொறுத்த வரைக்கும் அவருடைய அரசியல் அந்த வாழ்க்கையை வந்துட்டு முடிந்து விட்டதாகவே நம்ம கருதலாம். உச்சநீதிமன்றத்தில் எந்த மாற்றமும் இருக்காது.